வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புகுந்த வீடு. கதைக்குள்ள போலாமா? வாமா புது மருமகளே, உன் கையால சமைச்சத இன்னைக்கு நீயே எல்லாருக்கும் பரிமாறு என்று சிரித்து கொண்டே வனிதாவை அழைத்தாள் காயத்ரி. அப்படியா? இன்னைக்கு நம்ம வனிதா தான் டிஃபன் செஞ்சாளா? அப்படின்னா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் என்று கூறிக்கொண்டே டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தார் பரந்தாமன். அவர் பின்னால் கோதாவரியும் சிரித்து கொண்டே வர அனைவரும் டைனிங் டேபிளில் கூடிவிட்டனர். அக்கா, என்னக்கா இன்னும் என்ன புது மருமகள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்து 2 மாசம் ஆகுது என்று காயத்ரியை பார்த்து சிரித்து கொண்டே பூரியை கொண்டு வந்து டேபிளில் வைத்தாள் வனிதா. அண்ணி, பெரிய அண்ணி சொல்றதுதான் சரி. நீங்க இன்னும் புது கல்யாண பொண்ணு போலதான் இருக்கீங்க என்று கிண்டலாக அவளை பார்த்தாள் மாலா. வனிதா அவளை பார்த்து புன்னகை செய்ய, சரி சரி, என் மருமக செஞ்ச டிஃபனை வெய்மா, மொத அவ சமைச்சிருக்கா, அவ கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்றார் பரந்தாமன். அப்பா, நீங்க ரொம்ப அவளா இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு வனிதா செஞ்ச பாதி குருமாவை நீங்களே காலி பண்ணிடுவீங்க போல இருக்கு. பார்த்துப்பா, அப்புறம் நல்லா இல்லைன்னா ஏமாந்துட போறீங்க என்றான் வாசு. ஏய், என் மருமக எப்படி செஞ்சாலும் நான் சாப்பிட வேண்டாம், உனக்கு என்ன? அம்மா, அவன் கிடக்குறான், நீ வெய்யுமா என்றார் பரந்தாமன். சரி மாமா என்று அவருக்கு பூரியை வைத்து குருமாவை ஊற்றினாள் வனிதா. ஒரு வாய் எடுத்து சாப்பிட்ட பரந்தாமன் கண்களில் நீர் வடிந்தது. என்னப்பா, கண்ணில் தண்ணி, காரமா இருக்கா என்ன என்று வாசி கேட்டதும் அனைவரும் அவரை உற்று பார்த்தனர். ஆ, அதெல்லாம் ஒன்னும் இல்லடா, இது ஆனந்த கண்ணீர். அம்மாடி காயத்ரி, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. இத்தனை நாள் நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்ப வனிதா சாப்பாடை பெருமையா சொல்றேனேன்னு கோச்சிக்காத. உன்னை விடவே வனிதா ரொம்ப நல்லா சமைச்சிருக்காமா. அம்மாடி, இன்னும் கொஞ்சம் குருமா போடு என்று ஆவலாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார் பரந்தாமன். பரவாயில்லையே, வந்த உடனே நல்ல பேர் வாங்கிட்டியே வனிதா. அப்பாடி, இனிமே எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாச்சு என்று சிரித்து கொண்டு வனிதாவை இடித்தாள் காயத்ரி. வனிதாவிற்கு முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்படின்னா எனக்கும் வெய்யுமா என்றான் பாபு. தோமாமா என்று வனிதா கடகடவென அவனுக்கு பரிமாறினாள். அப்பா அண்ணி, எனக்கும் என்று மாலா கேட்க, சித்தி எனக்கும் என்று தட்டை எடுத்து கையிலேயே வைத்துக் கொண்டாள் அபிநயா. அம்மாடி, நீயும் உட்காரு, நானே எல்லாருக்கும் பரிமாறுறேன் என்று எழுந்து கொண்டாள் கோதாவரி. இல்ல அத்தை, நீங்க உட்காருங்க. அக்கா, நீங்களும் சாப்பிடுங்க, நானே பரிமாறுறேன் என்றாள் வனிதா. பரவாயில்ல, நாம 2 பேரும் அப்புறமா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் என்றாள் காயத்ரி. சரிக்கா என்ற வனிதா அனைவருக்கும் பரிமாற அனைவரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்துவிட்டு எழுந்து கொண்டனர். நல்லா இருக்கு வனிதா, சரி நீயும் சாப்பிடு என்று எழுந்து உள்ளே சென்றான் வாசு. சித்தி, குருமா டேஸ்டா இருக்கு, இனிமே நீங்களே சமைச்சிடுங்க. அம்மா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது என்று கூறிவிட்டு அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் அபிநயா. ஏ கழுத, இனிமே என்ன அது வேணும் இது வேணும்னு கேட்டுப்பாரு. ஒரே நாள் சித்தி சாப்பாடை சாப்பிட்டதும் சித்தி பக்கம் சாஞ்சிட்டியா என்று அவளை தலையில் செல்லமாக குட்டினாள் காயத்ரி. அக்கா, குழந்தை அடிக்காதீங்கக்கா என்றாள் வனிதா. பாத்தீங்களா எங்க சித்திய, அவங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்று மீண்டும் அவளுக்கு முத்தம் கொடுத்து விட்டு, சரி சித்தி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், சாயங்காலம் எனக்கு எதனா புதுசா ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்க என்றாள். கண்டிப்பா செல்லும் என்றாள் வனிதா. ஓகே சித்தி என்று அபி பேக் எடுத்துக்கொள்ள உள்ளே ஓடினாள். அவளை அன்போடு பார்த்து கொண்டே வாசு சாப்பிட்ட தட்டிலேயே புரிய வைத்து கொண்டு குருமாவை எடுத்து ஊற்றி கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள் வனிதா. இன்னைக்கு எல்லாரும் அப்படி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க, அவ்வளோ நல்லாவா சமைச்சிருக்கேன்? இத்தனைக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் சமையல் கட்டுக்கே போனதில்லை. இன்னைக்கு கூட எப்படியோ நானா ஏதோ செஞ்சேன், அதுக்கே எல்லாரும் இப்படி புகழ்றாங்கன்னா அவ்வளவோ நல்லா இருக்கு என்று நினைத்து கொண்டே ஒரு வாய் எடுத்து வாயில் வைத்தாள். உச்சந்தலையில் யாரோ சம்பட்டி எடுத்து அடித்தது போல் சுர்ரென்று காரம் ஏற அடுத்த நிமிடமே அவள் மூக்கு கண்கள் என அனைத்திலும் நீர் ஆறாக ஓடியது. உடனே அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து கடகடவென குடித்து முடித்து விட்டு அருகே அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்த காயத்ரியிடம், அக்கா என்னக்கா இப்படி சாப்பிட்றீங்க என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தாள். ஏன், கையால தானே சாப்பிட்றேன் என்று காயத்ரி கூற, அக்கா அது இல்ல, இவ்வளோ காரம் என்னால ஒரு வாய் எடுத்து வைக்க முடியல, நீங்க என்னடானா சர்வசாதாரணமா சாப்பிடுறீங்க, உப்பு வேற சுத்தமா இல்ல, எப்படி இதை எல்லாரும் கேட்டு வேற சாப்பிடுறீங்க என்றாள். அம்மாடி, நம்ம வீட்டுக்கு மொத வந்து நீ சமைச்சிருக்கிற,
இந்த சாப்பாடு எப்படி இருக்குமோ, எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோன்னு உனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை நாங்க ஏமாத்த விரும்பல. உன் மனசு ஆரம்பத்திலேயே சங்கடப்படுத்த நான் விரும்பலம்மா. அதனால தான் நான் பேசாம சாப்பிட்டேன். உடனே இவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் பேசாம அமைதியா சாப்பிட்டாங்க என்றார் பரந்தாமன். அவரை ஆச்சரியமாக பார்த்தாள் வனிதா. என்னம்மா அப்படி பாக்குற? உங்க மாமா ஒரு விஷயம் செஞ்சா நாங்க எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடி போயிடுவோம். ஏன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அது எல்லாருக்கும் நல்லதாவும் இருக்கும். அதுதான் உங்க மாமா இந்த குருமாவை நல்லா இருக்குன்னு சொன்னதும் நாங்களும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டோம். இதோ பாரு, இது நிஜமாவே நல்லாதான் இருக்கு. என்ன கொஞ்சம் காரம் அதிகம், அவ்வளவுதான். நீ ஒன்னும் சங்கடப்படாத, எல்லாம் போக போக சரியாகிடும். அக்கா இருக்கா இல்ல, அவகிட்ட கேட்டு கத்துக்க. அப்ப நாங்க கடைக்கு கிளம்புறோம்மா. காயத்ரி பாத்துக்கம்மா என்று தனது மூத்த மருமகளிடம் கூறிவிட்டு வனிதாவை தட்டி கொடுத்து விட்டு கிளம்பினாள் கோதாவரி. அப்ப நாங்க வரோம் கண்ணு. பாபு வாப்பா என்று தனது மூத்த பிள்ளையை அழைத்துவிட்டு பரந்தாமனம் அவள் பின்னால் செல்ல, அப்ப காயு நானும் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டு அங்க வந்த பாபு, வனிதா நீ ஒன்னும் உரி பண்ணிக்காதம்மா. உங்க அக்கா இருக்காளே, அவ வந்த புதுசுல இப்படிதான் ஒரு கேசரி செஞ்சா பாரு, நாங்கெல்லாம் வாயடைச்சு போயிட்டோம் என்றான். ஏன் மாமா அவ்வளவு நல்லா இருந்ததா என்றாள் வனிதா ஆச்சரியமாக. அட நீ வேறம்மா, வாய் கம்மு போட்டு ஒட்டினது போல ஒட்டிக்கிச்சு, அப்புறம் எங்க நாங்க பேசுறது என்று சிரித்தான். இதை கேட்டு வனிதாவும் குபீர் என்று சிரிக்க, ஆமா போங்க பேசாம என்று காயத்ரி செல்லமாக அவன் முதுகில் அடித்தாள். சரிம்மா நான் கிளம்புறேன், கடைக்கு நேரமாச்சு. ஏ வாலு வா, காலேஜுக்கு நேரமாகுது இல்ல என்று தனது தங்கை மாலாவை அழைத்து விட்டு கிளம்பினான். அண்ணி பாய் அண்ணி. இதெல்லாம் எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இதை விட கேவலமா செய்வேன். எனக்கு நீங்க எவ்வளவோ பெட்டர். அப்ப நான் வரேன் பெரியண்ணி, பாய் என்று சிரித்து கொண்டே ஓடினாள் மாலா. இதற்குள் வாசலில் ஆட்டோ ஹார்ன் சத்தம் கேட்க, இருவனிதா அபி ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு வரேன். அபி வா, ஆட்டோ வந்தாச்சு பாரு என்றவள் பேக் எடுத்து கொண்டு வாசலுக்கு ஓடினாள் காயத்ரி. பாய் சித்தி, சித்தப்பா பாய் என்று அபீர் அவள் பின்னால் ஓடினாள். என்ன குடும்பம் இது, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஏதோ சினிமா பாக்குற போல இருக்கு. படத்துலதான் இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையாவே இப்படியே மனுஷங்க இருப்பாங்களா? இதுவே இந்நேரம் நம்ம அம்மாவா இருந்திருந்தா, அண்ணி இப்படி காரமா செஞ்சிருந்தா அவ்வளவுதான், இது எடுத்து அவங்க தலையிலேயே கொட்டிருப்பாங்க. மூக்கு மேல கோவம் அப்படி வரும் அவங்களுக்கு. எல்லார் மனசையும் நிமிஷத்துல காயப்படுத்திருப்பாங்க. ஆனா இவங்க யார் மனசையும் காயப்படுத்தாம எல்லாரும் ஒண்ணு போல ஒத்துமையா எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்படி ஒரு ஃபேமிலியில நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு என் அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் என்று அவள் நினைத்து கொண்டு அமைதியாக நின்றிருக்க, என்ன வனிதா அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க என்று அவள் அருகில் வந்தான் வாசு. ஒன்னும் இல்லைங்க, நான் செஞ்ச குருமாவை என்னாலேயே சாப்பிட முடியல. ஆனா நீங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு என்ன ஒண்ணுமே சொல்லல. அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பெரியவங்கன்னா சரி, ஏதோ மாமா சொல்றதுக்கு ஏத்தா போல டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி நடந்திருக்கலாம். ஆனா அந்த குழந்தை கூட என் மனசை சங்கடப்படுத்தாம பேசினாலே என்றாள் வனிதா ஆச்சரியமாக. அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே. இங்க நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதோ பாரு, அதுக்கு தான் எங்க அப்பா அந்த திருக்குறள்ல கூட வாசல்ல எழுதி வச்சிருக்காரு என்று அங்கு வாசலில் சிறிய போர்டில் எழுதப்பட்டிருந்த குறளை அவளுக்கு காண்பித்தான். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று எழுதப்பட்டிருந்த அந்த போர்டை பார்த்து வனிதா புன்னகை செய்தாள். கரெக்டு தாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் நடந்துக்கிறீங்க என்றாள். ஆமா வனிதா, நாங்க யாரும் டக்குன்னு ஒருத்தர்கிட்ட இருக்கிற குறைய பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒரு மனுஷன் கிட்ட குறையும் இருக்கும், நிறையும் இருக்கும். அதனால அவங்களை அப்படியே ஒதுக்கிடவும் அசிங்கப்படுத்தவும் கூடாது. அன்பாலேயே எல்லாம் சரி பண்ணிட முடியும்ன்றது எங்க சித்தாந்தம். நீயும் இப்ப இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆகிட்ட. நான் அன்னைக்கு நாள் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். எனக்கு எங்க குடும்பம் தான் முதல்ல. எங்க அம்மா அப்பா அண்ணா அண்ணி, என் தங்க, என் அண்ணன் பொண்ணு, இவங்க தான் என் இதயம். இதுல இருந்து என்னை பிரிக்கவே முடியாது. அப்படி பிரிச்சா இந்த உடம்புல உயிர் இருக்காது என்றான். என்னங்க அப்ப நான் என்று வனிதா அவனை குறும்பாக பார்த்து கொண்டு கேட்டாள். நீ என் உயிர் என்று சிரித்து கொண்டே அவள் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்தான்.
ஏங்க, அக்கா இருக்காங்க, பேசாம இருங்க என்றவன் கையை தட்டி விட்டு சற்று நகர்ந்து கொண்டாள் வனிதா. சரிம்மா, அப்ப நான் ஆபீஸுக்கு போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான் வாசு. அவனை வெளியே சென்று வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த வனிதாவிடம் அவள் போனை எடுத்து வந்து கொடுத்த காயத்ரி, வனிதா, உனக்கு போன் வந்திருக்கு பாரு என்றாள். அதை வாங்கி பார்த்த வனிதாவின் முகம் மேலும் மகிழ்ச்சியில் பொங்கியது. என்னம்மா, யார் போன்ல? அம்மாதான்க்கா. அப்படியா? நானும் அம்மாவை கேட்டதா சொல்லு. சரி, நான் போய் சாப்பாடு வேலையை ஆரம்பிக்கிறேன், நீ அம்மா கிட்ட பேசிட்டு வாமா என்று உள்ளே சென்றாள். சரிக்கா என்று போனை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் வனிதா. பரந்தாமன் மெயின் ரோட்டில் சொந்தமாக மருந்து கடை வைத்திருக்க அவர் கடையில் பணிக்கு வந்த கோதாவரியை காதல் திருமணம் செய்து கொண்டார். இருவரும் சேர்ந்து அந்த மருந்து கடையை நடத்தி வர பரந்தாமன் மருந்து கடை என்றால் அனைவருக்கும் அங்கு நன்கு பரிச்சயம். அவளுக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். மூத்தவன் பாபு B.Pharm முடித்துவிட்டு தனது தந்தையின் மருந்து கடையை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனைவி காயத்ரி. அவர்களுக்கு 10 வயதில் அபிநயா என்ற பெண் குழந்தை இருந்தாள். இரண்டாவது மகன் வாசு. அவன் B.Tech படித்துவிட்டு ஒரு IT கம்பெனியில் நல்ல பணியில் இருந்தான். வீட்டில் அவனது வருமானமே நன்கிருந்தது. அவர்கள் வீட்டு கடைக்குட்டி மாலா B.Com ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருந்தாள். பாபு கடையை பார்த்து கொள்ள ஆரம்பித்ததும் பரந்தாமை ஓய்வெடுக்கும்படி கூறினாலும் அவர் உழைக்காமல் என்னால் இருக்க முடியாது என்றும் பிள்ளைகளுக்கு தான் பாரமாக கூடாது என்பதற்காகவும் கடைக்கு சென்று கொண்டிருக்க அவருக்கு உதவியாக கோதாவரியும் அவருடன் சென்று கொண்டிருந்தாள். காயத்ரி வந்ததிலிருந்து வீட்டு பொறுப்பை அவள் பார்த்து கொள்ள பரந்தாமனுக்கும் கோதாவரிக்கும் மேலுமே உதவியாக இருந்தது. இப்படி அனைவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒத்துமையாக வாழ்ந்த அந்த குடும்பத்தில் இப்பொழுது புதிய மருமகளாக அடியெடுத்து வைத்தாள் வனிதா. வனிதா ராஜேஸ்வரின் 2வது மகள். BSc படித்திருந்தாள். அவளுக்கு குமார் என்ற அண்ணனும் ராணி என்ற அண்ணியும் இருந்தனர். ராஜேஸ்வரிக்கு சொத்துக்கள் ஏராளம் இருந்தது போல் அவளுக்கு பகட்டும் அதிகம் இருந்தது. வீட்டில் அவள் ராஜ்யமே இருக்க மருமகள் ராணி அவளை கண்டால் நடுங்கிக் கொண்டிருந்தாள். மகன் அவள் எதிரில் வாய் திறக்கவே பயந்து நடுங்க, வனிதா மட்டும் தனது தாயிடம் சகஜமாக பேசுவாள். அது கூட ஒரு அளவுதான். இருந்தாலும் தனது தாயிடம் பாசம் அதிகம் இருந்தது அவளுக்கு. தந்தை இல்லாமல் தனியாளாக தன்னையும் தனது அண்ணனையும் வளர்த்த தாயிடம் அவளுக்கு மரியாதை அதிகம். அவள் பேச்சை அவள் என்றும் மீறி நடந்ததில்லை. இருந்தாலும் தனது தாயின் கோபமும் அனைவரையும் தக்கென காயப்படுத்தும் விதமும் தான் அவளுக்கு மிகவும் நெருடலாக இருந்தது. போனை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற வனிதா பெட்டில் அமர்ந்து கொண்டு போனை ஆன் செய்தாள். அம்மா, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணா அண்ணிலாம் நல்லா இருக்காங்களா என்றாள் உற்சாகமாக. எல்லாரும் நல்லா இருக்கும். வனிதா, நீ எப்படி இருக்கிற? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உங்க வீட்டு கூட்டம் எப்படி இருக்கு என்றாள். ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கும்மா. ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். உங்க அண்ணிக்காரி சேவை செஞ்சா என்று சலித்து கொண்டு கூறினாள். என்னம்மா, அண்ணி சேவை நல்லா செய்வாங்களே, உங்களுக்கும் பிடிக்குமே, அப்புறம் என்ன? நல்லாதான் இருந்தது. அதெல்லாம் சொன்னா அந்த கழுதைக்கு திமிரு ஏறிடும். சரி, அது கிடக்குது. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. நானே அதை உங்ககிட்ட போன் போட்டு சொல்லலான்னு இருந்தேன். நீங்க கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? என்ன, நீயும் மாப்பிள்ளையும் தனியா போறீங்களா என்றாள் ராஜி. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் முத சாப்பாடு செஞ்சேன். என்னது, நீ சமைச்சியா? ஆமாம்மா, பூரியும் குருமாவும் செஞ்சேன். அந்த குருமாவை வாயில வைக்க முடியல. ஆனா எல்லாரும் அதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தெரியுமா? நான் ஏன் இப்படி சொல்றீங்க, என்னாலே இதை சாப்பிட முடியலையேன்னு கேட்டேன். அதுக்கு எங்க மாமனார் சொன்னாரு, முத நீ இங்க வந்து சமைச்சிருக்கிற, உன் மனசை எப்படிம்மா நாங்க சங்கடப்படுத்துறதுன்னு சொன்னாருமா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா பாசமா இருக்காங்கம்மா. என்னையும் அப்படி பாத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் ரொம்ப லக்கிமா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க என்ன கட்டி கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேம்மா என்று உற்சாகமாக கூறிக்கொண்டே சென்றாள். ஏய் போதுண்டி, ரொம்ப ஒன்னும் சந்தோஷப்பட்டுக்காத. எல்லாம் முதல்ல அப்படிதான் இருக்கும். எனக்கு ஒன்றும் அந்த குடும்பத்து மேல ஒன்றும் பெருசா அபிப்பிராயம் இல்லை. ஏதோ அந்த பையன் நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கானேன்னு பார்த்தேன், அவ்வளவுதான். இதோ பாரு, இழிச்ச வாயாட்டம் எல்லாத்துக்கும் இழிச்சுக்கிட்டு அவங்க புகழறாங்கன்னு ரொம்ப ஒன்றும் சந்தோஷப்பட்டிருக்காத. எல்லாம் உன்னை ஏமாத்தி கையில போட்டுக்கிட்டு வேலை வாங்கத்தான் இப்படி ஒரு டிராமா.
பார்த்து உஷாரா நடந்துக்கோ. இப்பதானே போயிருக்க, இன்னும் போக போக அவங்க புத்தி என்னன்றது தெரியும் என்றாள். அம்மா பேசாம இருங்கம்மா. அப்படிலாம் இல்ல, எங்க மாமியாரு எல்லாரையும் சரிசமமா பாக்குறாங்க, எல்லார்கிட்டயும் பெருந்தன்மையா நடந்துக்கிறாங்க, என்கிட்ட கூட பாசமா இருக்காங்க. ஆ எல்லாம் நடிப்புடி. எந்த மாமியாரும் சரி மருமகளும் சரி ஒத்துமையா இருந்தது போல சரித்திரமே இல்ல. உங்க மாமியார்காரி மட்டும் என்ன விதிவிலக்கா? உனக்கு இதெல்லாம் புரிய நேரமாகும். சரி சரி, நான் நாளைக்கு அங்க வரலான்னு இருக்கேன், அத சொல்லத்தான் போன் போட்டேன் என்றாள். அப்படியா, வாங்கம்மா. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு, வீட்டுல எல்லாரும் கூட சந்தோஷப்படுவாங்க. ஆமா, என்னம்மா திடீர்னு? ஒன்னும் இல்லடி, இங்க இருந்தா இந்த குரங்க, அதுதான் உங்க அண்ணி முகத்தை பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வருது. அவளும் அவ பண்றதும் சரியான தத்தியா இருக்காடி. இதுல முழுகாம வேற இருக்கா. ஏற்கனவே ரொம்ப அழகு, ஒரு வேலை சொன்னா அதை செய்யறதுக்கு 2 நாள் ஆகும். இப்ப சுத்தம். இந்த தேவாங்க கூட என்னால மாரடிக்க முடியல. நீ இருந்த வரைக்கும் எப்படியோ இருந்துட்டேன், இப்ப நீயும் வீட்டுல இல்ல. அதுதான் சரி, உன்கிட்ட வந்து ஒரு 2 நாள் தங்கிட்டு வரலான்னு. சரிம்மா வாங்க, 2 நாள் என்ன, 1 வாரம் கூட இருந்துட்டு போங்க என்று உற்சாகமாக கூறினாள் வனிதா. பார்க்கலாம் பார்க்கலாம் என்று போனை வைத்தாள் ராஜி. அன்றிரவு அனைவரும் எப்பொழுதும் போல் ஒன்று கூடி கலகலப்பாக பேசி கொண்டிருக்க, அப்பொழுது நாளை தனது அம்மா வருவதை அவர்களிடம் கூறினாள் வனிதா. அனைவரும் மிகவும் உற்சாகம் அடைய வனிதாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. மறுநாள் காலை ராஜேஸ்வரி வந்து இறங்கியதும் அனைவரும் அவளை அன்போடு வரவேற்றனர். பரந்தாமனும் கோதாவரியும் அவளை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்து நலம் விசாரித்து கொண்டிருக்க, வாங்கத்த எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தான் பாபு. அவனை ஏற இறங்க பார்த்த ராஜி, நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள். நல்லா இருக்கேன் அத்த என்றவன் கூறியதும், ஏன் தம்பி, நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கடையிலேயே உங்க அப்பா கூட இருப்பீங்க? உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, நாளைக்கு நீங்களும் அவளுக்கு எல்லாம் செய்ய வேண்டாமா? இன்னும் கல்யாணத்துக்கு வேற ஒரு தங்க இருக்கா. இப்படி அப்பா கூடவே இருந்தா எப்படி? வருமானம் வேண்டாமா? நீங்களும் தனியா ஏதாவது பண்ணாதானே என்றாள். பாபு அமைதியாக சிரித்து கொண்டிருக்க, என்ன சம்பந்தி, அந்த கடை அவனுக்கு தானே, இப்ப கூட அவன் எங்களை வர வேண்டான்னு தான் சொல்றான். நாங்க தான் சின்ன வயசுல இருந்து அதில் உழைச்சிட்டு இப்ப அதை விட்டுட்டு வர மனசு இல்லாம போயிட்டு இருக்கோம் என்று சிரித்தார் பரந்தாமன். அதுக்கு இல்ல, கல்யாண வயசுல இன்னும் ஒரு பொண்ணு இருக்கா, குடும்பம் பெருசாகிட்டே போகுது, செலவு இருக்கு இல்ல, அதுக்கு சொன்னேன் என்றாள் ராஜி. எங்களுக்கு என்ன சம்பந்தி, ஏன் 2வது பையன் கை நிறைய சம்பாதிக்கிறான், மூத்தவனும் உழைக்கிறான், 2 பேரும் 2 ரத்தனங்க, அவங்க எடுத்து நடத்திட்டு போறாங்க அவங்க தங்கச்சி கல்யாணத்தை என்றாள் கோதாவரி. அதுதானே அத்தை, நாங்க இருக்கும் போது என்ன கவலை, அதுவும் நானே என் தங்க கல்யாணத்தை ஜாம்னு நடத்திட மாட்டேனா என்று கூறிக்கொண்டு மாலாவின் அருகில் வந்து நின்றான் வாசு. இதை கேட்டு அனைவரும் புரித்து போக ராஜி அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள். இதற்குள், அம்மா வாங்க சாப்பிடலாம் என்று காயத்ரி அவளை சாப்பிட அழைத்தாள். வாங்க சம்பந்தி சாப்பிடலாம் என்று கோதாவரி அவளை உள்ளே அழைத்து சென்று டைனிங் டேபிளில் அமர வைக்க அனைவரும் அவளுடன் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். வனிதா அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்க, ஏ வனிதா, நீயும் வா என்றாள் ராஜி. இல்லம்மா, நான் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அக்கா கூட தான் சாப்பிடுவேன் என்றாள். என்ன, எல்லாரும் சாப்பிட்டதான் சாப்பிடுவியா? இப்ப டைம் என்ன ஆகுது? நம்ம வீட்டுல நீ இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்ததே இல்ல, பேசாம இப்படி வந்து உக்காரு என்றாள். வனிதா திருவென விழித்து கொண்டிருக்க, என்னம்மா, அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல, வா வந்து உக்காரு, காயத்ரி பார்த்துப்பா என்றாள் கோதாவரி. இல்ல அத்தை என்று வனிதா தயங்க, அத்தை தான் சொல்றாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போமா என்றாள் காயத்ரி. ஆமாம்மா, வா வந்து சாப்பிடு என்றார் பரந்தாமன். வனிதா அமைதியாக வந்து தனது தாயின் அருகில் அமர்ந்து கொண்டாள். என் பொண்ணு காலையில 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுடுவா, அவளால பசி பொறுக்க முடியாது, அதுக்கு தான் சொன்னேன் என்றாள் ராஜி. பரவாயில்ல, அதனால என்ன, இனிமே எல்லாரும் சீக்கிரமா சாப்பிட வந்துடுங்க என்றாள் கோதாவரி அனைவரையும் பார்த்து கொண்டு. சரி என்று அனைவரும் தலையாட்ட வனிதாவிற்கு தர்ம சங்கடமாகியது. 2 நாட்கள் சென்றது. தனது தாய் நடந்து கொள்ளும் விதமும் பட் என்று அனைவரிடம் பேசும் விதமும் பார்த்து வனிதாவிற்கு சங்கடமாக இருந்தது.
தன்னை மட்டும் அவளிடமிருந்து தனியாக பிரித்து ஏதோ பாதுகாப்பது போல் அவள் செய்வது அவளுக்கு தர்ம சங்கடமாக தெரிந்தது. ஆனால் அனைவரும் அதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அமைதியாக தங்கள் வேலைகளை பார்த்து கொண்டு எப்பொழுதும் போல் அவளிடம் சகஜமாக இருந்தனர். இது அவளுக்கு சற்று தைரியத்தை அளித்துக் கொண்டிருந்தது. அன்று வனிதாவும் ராஜியும் பேசிக் கொண்டிருக்க வனிதாவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள் காயத்ரி. என்ன காயத்ரி, நீ படிச்ச பொண்ணு தானே, கொஞ்சமாவது மேனஸ் தெரிய வேண்டாம் என்று அவளை முறைத்தாள் ராஜி. அம்மா என்னம்மா என்று வனிதா அதிர்ந்து போக காயத்ரி ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டு நின்றாள். என்ன அப்படி பாக்குற, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு உள்ள வர, கதவை தட்டிட்டு இல்ல வரணும். எங்க பெரிய இடத்துல பிறந்திருந்தா பரவாயில்ல, சரி சரி என்ன வேணும் என்றாள். ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சதை கேட்டு சமைச்சிட்டேன்னு அத்தை சொல்லிட்டு போனாங்க. அதுதான் உங்களுக்கு என்ன சமைக்கட்டும் இல்ல வனிதாவே வந்து கூட சமைக்கிறாளான்னு கேட்கலான்னு வந்தேன் என்று அமைதியாக கூறினாள் காயத்ரி. ஆமா, என் பொண்ணுக்கு என்ன தலையெழுத்தா, அவ உன்னை போல ஒன்னும் கையை வீசிக்கிட்டு வந்துடல பாரு, கழுத்துல கையில ஏதாவது இருக்கா? ஆனா என் பொண்ணு அப்படியா இருக்கா? அவளுக்கு ஒன்னும் இந்த வீட்டுல உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடணும்னு தலையெழுத்து இல்ல, நீயே போய் எதனா செய் என்றாள் முகத்தை திருப்பி கொண்டு. வனிதா சங்கடத்தோடு காயத்ரியை பார்க்க, சரிம்மா நானே சமைச்சிடுறேன். வனிதா அப்புறமா அம்மாக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் வந்து சொல்லிடுமா என்று கடகடவென வெளியே சென்றாள். அவள் சென்றதும் தனது தாயை பார்த்த வனிதா, அம்மா என்னம்மா, எதுக்கு இப்படி அவங்கள வடுக்குன்னு பேசுறீங்க என்றாள். ஆமா, பெரிய மகாராணிவ போடி, வெறும் பைய பொண்டாட்டிக்கு இந்த மரியாதை தான் கொடுக்கணும். அம்மா பின்ன அவ புருஷன் இங்க என்னடி சம்பாதிச்சு கொட்டுறான்? உன் புருஷதான் மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், நீயும் எல்லாம் கொண்டு வந்திருக்க. அந்த பையன் அவங்க அப்பா கடையில உக்காந்துக்கிட்டு நல்லா ஏமாத்திட்டு இருக்கிறான். என்னவோ அந்த கடையில அப்படியே வியாபாரம் பிச்சுக்கிட்டு போறா போல 3 பேரும் போய் உக்காந்துக்கிறாங்க. என் தலை இழுத்து உன்னை கொண்டு வந்து இங்க தள்ளன என்றாள். அம்மா ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? பின்ன என்னடி, உன் புருஷன் இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நீ தாண்டி இங்க ராணி போல இருக்கணும். ஆனா நீ என்னவோ அவங்களுக்கு வேலைக்காரி போல எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற. இதோ பாரு, உன் புருஷன் கிட்ட பக்குவமா சொல்லி முதல்ல இந்த கும்பல இருந்து வெளியில போக பாரு என்றாள் ரகசியமாக. அம்மா என்னம்மா? ஆமாண்டி, அவங்க நல்லா உன் புருஷனை ஏமாத்துறாங்க. அந்த பெரிய பையனுக்கு ஒன்னும் வருமானம் இல்லை, அதனால உன் புருஷனை வச்சியே அந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடணும், அப்புறம் அந்த பெரியவன் பொண்ணையும் ஒப்பேத்திடணும்னு பாக்குறாங்க. நீ உஷாரா இல்லைன்னா உங்ககிட்ட எல்லாம் புடுங்கிக்கிட்டு உங்களை மொட்டை அடிச்சு வெளியில அனுப்பிடுவாங்க, பாத்துக்க என்றாள். வனிதாவிற்கு மனது குழம்பியது. அவள் அமைதியாக இருந்தாள். 2 நாட்கள் சென்றது. ராஜி காயத்ரி ஏதாவது குறை கூறிக்கொண்டும் குழந்தையை முகம் கட்டி கொண்டும் இருந்தாள். ஆனால் காயத்ரி இதை ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. மாலாவையும் அவள் அவ்வப்போது ஏதாவது கூறிக்கொண்டிருக்க மாலா அவள் இருக்கும் இடத்திற்கே செல்லாமல் இருந்தாள். இதை கோதாவரி கவனித்தும் வனிதாவிடம் எதுவும் அவ்வளவாக பேசிக் கொள்ளவில்லை. வனிதா தனது தாயின் செயலால் மிகவும் சங்கடம் அடைந்தாலும் போக போக அவள் போதனைகளுக்கு மெதுவாக செவி சாய்க்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தாள். அன்று காலேஜில் இருந்து வீட்டிற்கு வந்த மாலா வாசற்படியில் ஏறும்போது கால் இடறி போக கால் சுளுக்கு பிடித்து கொண்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டு போனாள். வனிதா ஹாலில் அமர்ந்திருக்க அவளிடம் தாங்கி தாங்கி நடந்து கொண்டே சென்ற மாலா, அண்ணி அண்ணி காலு சுளுக்கிடுச்சு அண்ணி, கொஞ்சம் மூ இருந்தா கொண்டு வாங்க அண்ணி என்று சோஃபாவில் மெதுவாக அமர்ந்தாள். அப்படியா, கொஞ்சம் இரு என்று கடகடவென உள்ளே சென்று மூவை எடுத்து வந்து அவளுக்கு தடவ சென்ற வனிதாவின் கையை பிடித்து இழுத்து தள்ளினாள் ராஜி. மாலா அவளை ஒன்றும் புரியாமல் பார்க்க, என்னடி என் பொண்ணு என்ன உனக்கு வேலைக்காரியா? ஒரு அண்ணின்னு கூட இல்லாம அவளை உன் காலை பிடிச்சி விட சொல்ற என்று கத்தினாள். அத்தை, அண்ணிய நான் காலை பிடிச்சி விட சொல்லல, காலு சுளுக்கிடுச்சு அதனால. ஆ போதும், நான் தான் பார்த்துட்டு இருக்கனே. ஏய், அவ கேட்டா உனக்கு எங்க போச்சு புத்தி? நம்ம வீட்டுல 4 வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க நீ கைய கட்டினா போதும் ஓடி வந்து சேவை செய்வாங்க. ஆனா நீ என்னடான்னா இந்த ஒன்னும் இல்லாத சிறுக்கிக்கு காலை பிடிச்சி விட ஓடுற என்று வனிதாவை முறைத்து கொண்டிருக்க கடகடவென அங்கு ஓடி வந்த காயத்ரி, மாலா வாமா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன் என்று அவளை கைத்தாங்கலாக பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள்.
அக்கா என்று வனிதா காயத்ரியிடம் ஏதோ கூற, பரவாயில்லம்மா, இருக்கட்டும், அதனால என்ன இருக்கு, நான் உள்ள வேலையா இருந்துட்டேன், இல்லைன்னா நானே இந்நேரம் வந்து அவளை பார்த்திருப்பேன் என்று அமைதியாக கூறிவிட்டு மாலாவை உள்ளே அழைத்து சென்றாள். வனிதா தனது தாயை முறைத்துவிட்டு உள்ளே சென்று கட்டிலில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அவள் அருகே வந்த ராஜி, என்னடி, எதுக்கு இங்க வந்து உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிற என்று தனது மகளின் தோலை பிடித்து திருப்பினாள். அம்மா, பேசாம இருங்கம்மா, பாருங்க, அக்கா என்கிட்ட சரியா பேசாம போறாங்க. அந்த பொண்ணுக்கு மருந்து தானே போட போனேன், அதுக்கே என்னென்னவோ பேசுறீங்க. அவங்க அத்தை மாமா கிட்ட சொன்னா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா என்றாள். அவங்க பெரிய கவர்னர் இருப்பாரு, தப்பா எடுத்துக்க. போடி 10ஆம் பசலி, போய் சொல்லட்டுமே, என்ன இப்ப? அவ அப்படியே எல்லார்கிட்டயும் நல்ல பேரு வாங்க இப்படி நாடகம் ஆடுறா. உன்னை எல்லாருக்கும் விரோதம் ஆக்கிட்டு அவன் நல்ல பேரு சம்பாதிக்க பாக்குறா. அப்பதானே இங்க உட்காந்து நல்லா குடும்பத்தோட சாப்பிட முடியும். இது தெரியலடி உனக்கு என்றாள். வனிதாவின் மனது சற்று மாறியது. ஆமா, அம்மா சொல்றதும் சரிதானே படுது. நான் மாலாக்கு தடவலன்னதும் அவங்க எதுக்கு ஓடி வந்து அவளை கூட்டிட்டு போறாங்க? உள்ள போய் என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லத்தானா? இருக்கும் இருக்கும், அவங்க தான் இந்த வீட்டு மூத்த மருமகன்னு அத்தையும் எல்லாம் அவங்கள கேட்டு செய்யறதால இப்ப நான் எங்க போட்டிக்கு வந்துட போறேன்னு இப்படி செய்யறாங்களா? சே, அக்கா இப்படி மட்டமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா சொல்றது போல இவங்க எல்லாரும் வேஷம்தான் போடுறாங்க போல இருக்கு. பேசாம நம்ம அவரை தனியா கூட்டிட்டு போறதுதான் நல்லது என்று மனதில் தீர்மானித்தாள். காயத்ரி மாலாவின் காலிற்கு முவை தடவி விட்டு, இப்ப எப்படிமா இருக்கு என்று அமைதியாக அவளை கேட்டாள். மாலா கண்களை துடைத்து கொண்டிருந்தாள். ஏய், என்னடா, எதுக்கு அழற? அண்ணி, நான் என்ன சொல்லிட்டேன்னு அத்தை அவ்வளவு பேச்சு பேசுறாங்க, அண்ணியும் பேசாம நிக்கிறாங்க, எனக்கு மனசே சரியில்லை என்று தேம்பினாள். ஏய், அவங்க கொஞ்சம் கோபக்காரங்க, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. ஆனா பாவம், அதுக்காக வனிதா என்ன செய்வா சொல்லு? 1000 இருந்தாலும் அவங்க அம்மா இல்ல. சரி சரி, நீ இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காத, அப்புறம் வனிதாக்கு தான் தர்ம சங்கடம் ஆகிடும் என்றாள். சரி அண்ணி என்று மெதுவாக தலையை ஆட்டினாள் மாலா. சரி, நீ இங்கே படுத்துக்க, நான் போய் சூடா காப்பி கொண்டு வரேன் என்று வெளியே சென்ற காயத்ரியை சோஃபாவில் அமர்ந்திருந்த ராஜி முறைத்து கொண்டு அவளிடம் சென்றாள். என்னம்மா, என் பொண்ணை பத்தி நல்லாவ கிட்ட போட்டு கொடுத்துட்டியா என்று அவள் கேட்டதும், அம்மா என்ன சொல்றீங்க? நான் வனிதாவை பத்தி அவகிட்ட என்ன சொல்லிட்டேன்? இந்த மாதிரிலாம் எனக்கு பேச வராது. அப்ப நாங்க அந்த மாதிரின்னு சொல்ல வரீங்களா அக்கா என்று ஆவேசமாக அவளிடம் கேட்டுக்கொண்டு வந்தாள் வனிதா. வனிதா, என்னம்மா நீயும் இப்படி பேசுற என்று அதிர்ந்து அவளை பார்த்தாள் காயத்ரி. ஆஹா, போதும், நல்லாதான் நடிக்கிறீங்க. உங்க நாடகம் எல்லாம் என்கிட்ட பலிக்காது. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க, நான் தான் எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்துட்டேன். இனிமே என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவர் வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 கேட்டுடுறேன் என்று அவள் புரிந்து தள்ள காயத்ரி ஆடி போனாள். அன்று இரவு காயத்ரி கிச்சனில் அழுது கொண்டு தனியாக வேலைகள் செய்து கொண்டிருக்க கோதாவரி உள்ளே வந்து அவளை விசாரித்தாள். நடந்ததை எல்லாம் காயத்ரி அழுது கொண்டு அவளிடம் கூற அவளை சமாதானம் செய்த கோதாவரி மறுநாள் காலை வனிதாவை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றாள். வனிதாவிற்கு ஒரு புறம் பயமாக இருந்தாலும் ஒரு புறம் தனது தாய் கொடுத்த போதனையில் தைரியமாகவே இருந்தாள். கோவிலை சுற்றிவிட்டு அங்கிருந்த குளக்கரை படிக்கட்டில் இருவரும் அமர்ந்தனர். கோதாவரி அர்ச்சனை கூடையில் இருந்த பூவை 5ஆக கட் செய்து ஒன்றை வனிதாவின் தலையில் வைத்தாள். வனிதா அமைதியாக தனது மாமியாரை பார்த்து கொண்டிருந்தாள். அம்மாடி, இந்த பூவை நான் எல்லாருக்கும் சரிசமமா பங்கு போட்டேன், ஏன் சொல்லு என்றாள். வனிதா ஒன்றும் புரியாமல் அமைதியாக அவளை பார்த்தாள். கோவிலுக்கு நம்ம 2 பேரும் மட்டும் வந்ததால நம்ம 2 பேரும் மட்டும் ஆளுக்கு பதியா வச்சுட்டு போயிடலாம். வீட்டில் இருக்கிற உன் அக்கா, நாத்தனாரு, குழந்தை யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. ஆனா இதை நம்ம அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தா அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அவங்க கூட நம்ம போகலன்னாலும் நமக்கும் ஞாபகமா கொண்டு வந்து அக்கறையா கொடுக்கறாங்க பாருன்னு சந்தோஷப்படுவாங்க. அதுதாம்மா நமக்கும் சந்தோஷம். இப்படி கோவில சுத்துறதால மட்டும் நாம நிம்மதி அடைஞ்சிட முடியாது. இப்படி யார் மனசையும் சங்கடப்படுத்தாம இருக்கோம் பாரு, அதுதான் நிம்மதி. இந்த கோவிலுக்கு நம்ம வரதோட பலனும் அதுதான். இதைத்தான் நம்ம குடும்பத்திலையும் ஃபாலோ பண்ணணும்.
கூட்டு குடும்பத்துல நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து நடந்துக்கணும். நாமளாவே எந்த ஒரு விஷயத்தையும் தப்பா கற்பனை பண்ணிக்க கூடாது. அலசி ஆராய்ஞ்சி அவங்க இப்படி நடந்துப்பாங்களா, இப்படி நடந்துக்க கூடியவங்களான்னு பார்த்து அப்புறம்தான் எதுவுமே பேசணும். ஏன்னா நெல்லும் சொல்லும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. நாம் அதை விதைக்கிற இடமும் விதைக்கிற முறையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு அது கொடுக்கிற பலனை அறுவடை பண்ண போறது நாம தான் என்றாள். அத்தை என்று வனிதா ஏதோ கூற வாயெடுக்க, வனிதா, நான் ஏதோ உன்னை இங்க கூட்டிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. அதே போல காயத்ரி உன்னை பத்தி என்கிட்ட எதுவோ தப்பா சொல்லிட்டாளோன்னு சந்தேகப்படாத. அவ ஒரு வாய் செத்த பூச்சிமா. இதுவரை அவளை உங்க அம்மா எவ்வளவோ காயப்படுத்திட்டாங்க. இந்த ஒரு வாரமா நான் அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ என்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. வீட்டுல வந்தவங்களை நம்ம சங்கடப்படுத்த கூடாது, அதுவும் அவங்க உன் அம்மா. அதனால நான் எதுவுமே கவனிக்காதது போல பேசாம தான் போயிட்டு இருக்கிறேன். ஏன்னா நானும் இந்த மாதிரி பட்டிருக்கம்மா. எங்க மாமியாரு நான் கல்யாணம் ஆகி வந்தப்ப என்னை ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. என்னை எங்க அம்மா வீட்டுல இருந்து பார்க்க வந்தா அவங்கள அசிங்கப்படுத்திருக்காங்க. இத்தனைக்கும் எங்க அம்மா ஒரு சாது, அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள எங்க மாமியார் கேவலமா பேசுவாங்க. இதனால அவங்க இங்க வரவே பயப்படுவாங்க. அப்பெல்லாம் என் மனசு துடிக்கும். அந்த சங்கடம் உங்களுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு ஒரு மாமியாரா இல்லாம ஒரு அம்மாவா இருக்க ஆசைப்பட்டேன். இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அவங்க மனசை போல மகிழ்ச்சியா வாழணும். அதனால நான் வாசிக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க சீக்கிரமா ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு உங்க சௌகரியம் போல தனியா போயிடுங்க என்றாள். அத்தை, நீ பயப்படாத கண்ணு. உங்க மாமா கிட்ட வாசிக்கிட்ட வீட்டுல எல்லார்கிட்டயும் நான் பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறேன், சரியா? இதெல்லாம் எதுவும் நம்ம வாசிக்கிட்ட சொல்லிக்காத. சரி வா போலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள். வனிதாவிற்கு மனது பதறியது. அவள் உள்ளுக்குள் கூனி குறுகி போனாள். சே, நாம அவசரப்பட்டு அம்மா பேச்சு கேட்டு அக்கா கிட்ட அப்படி பேசிட்டோம். பாவம், அவங்க மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோம். இவங்க எல்லார் பத்தியும் அம்மா என்னென்னவோ தப்பு தப்பா சொன்னாங்களே. ஆனா அத்தை எப்படி பெருந்தன்மையா பேசுறாங்க. இவங்களை விட்டுட்டு இப்ப நான் தனியா அவரை கூட்டிட்டு போனா என் மனசாட்சி என்ன கொன்னுடாதா? இல்ல அவருதான் இதுக்கு ஒத்துப்பாரா? முடியாது. இதெல்லாம் அவருக்கு தெரியவே கூடாது. வீட்டுக்கு போனதும் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனா அம்மா கிட்ட என்ன சொல்றது என்று குழம்பிக் கொண்டே தனது மாமியாருடன் வீட்டுக்கு சென்றவள் அசந்து நின்றாள். வீட்டில் ராஜேஸ்வரி வாசுவிடம் உறக்க பேசி கொண்டிருக்க அனைவரும் அவர்களை பார்த்து கொண்டு அதிர்ந்து நின்று கொண்டிருந்தனர். அத்தை, போது நிறுத்துங்க என்று கத்தினான் வாசு. ராஜி அவனை அதிர்ந்து பார்க்க, என்னங்க என்று அவனிடம் ஓடினாள் வனிதா. வனிதா, இதோ பாரு, உங்க அம்மா நம்மள தனியா போக சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த பெரியவங்களாச்சே, அதுவும் உங்க அம்மா வச்சேன்னு பேசாம இருக்கேன். இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. வீட்டுல இந்த ஒரு வாரமா அவங்க பண்ற அட்டகாசம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அவங்க உன்னை எப்படிலாம் தூண்டி விட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ எங்க அம்மா அப்பாக்காகவும் வீட்டுல அண்ணா அண்ணியும் இருக்காங்கன்னு மரியாதைக்கு பேசாம இருக்கேன். இல்லனா என்று ராஜியை முறைத்தான். இல்லனா என்ன பண்ணுவீங்க மாப்பிள்ள என்றாள் ராஜி. அம்மா, நீங்க பேசாம இருங்க என்று வனிதா பதற, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்று சீறினான் வாசு. ஏய், என்னடா, நானும் பாக்குறேன் பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற என்று பரந்தாமன் வாசுவை பார்த்து கத்த. போதும், உங்க மகனை நல்லா ஏத்தி கொடுத்துட்டு இப்ப நல்லவங்க போல நடிக்கிறீங்களா? நல்லாதான் நடிக்கிறீங்க. உங்க நடிப்புக்கு உங்க மகன் வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன் என்றாள் ராஜி. அம்மா, நாங்க என்னம்மா நடிக்கிறோம் என்றார் பரந்தாமன் அமைதியாக. போதும் போதும், இந்த புள்ளதான் நல்லா சம்பாதிக்கிறாரு. இந்த மருமகளும் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ. அதனால அவங்கள இங்கேயே வச்சு நல்லா மொட்டை அடிச்சு உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திக்கலாம். இதோ பெரியவன் பொண்ணை படிக்க வச்சுக்கலாம். இப்படி எல்லாம் அவங்க தலையிலே கட்டிலான்னு பாக்குறீங்க. ஏன் இப்படி உறவஞ்சனை பண்றீங்க என்றாள். அத்தை, இதுக்கு மேல பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அவங்க ஓரவஞ்சனை பண்றவங்களா? ஆமா, ஓரவஞ்சனை பண்றவங்க தான். பெத்த புள்ளைய விட வளர்த்த புள்ளதான் பெருசுன்னு
அவங்க பெத்த பையனுக்கு கூட தனியா தொழில் வச்சு கொடுக்காம என்ன வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்து இப்போ எங்களை தாங்குறாங்களே அவங்க ஓர வஞ்சனை பாக்குறவங்க தான் என்றான் வாசு குரல் கம்ம. வாசு என்று பரந்தாமனும் கோதாவரியும் பதற, என்னப்பா எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற என்றாள் காயத்ரி. ஏய் என்னடா, நாங்க உன்னை அப்படிலாம் வேற்றுமையா நினைச்சதே இல்லடா, ஏண்டா இப்படி என்று கண்களை துடைத்து கொண்டான் பாபு. அண்ணா என்று அழுது கொண்டே ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் மாலா. வனிதாவும் ராஜ்யம் அதிர்ந்து அவர்களை பார்க்க, என்ன பாக்குறீங்க, இதுக்கு மேல நான் சொல்லாம இருக்க கூடாது என்று வாசு கூற, அண்ணா பேசாம இருண்ணா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்று அவன் வாயை பொத்தினாள் மாலா. நீ பேசாம இருடாமா, நான் யாரு, அம்மா அப்பாவும் எனக்காக என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியணும் என்று அவள் கைகளை மெதுவாக எடுத்த வாசு. வனிதா, நான் ஒரு அனாதை. எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு நாள் கடையில இருக்கும்போது யாரோ ஒரு பொம்பளை கொஞ்ச நேரம் இந்த குழந்தைய பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க திரும்பி வரவே இல்லை. எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை தூக்கிக்கிட்டு எங்கெங்கேயோ அவங்கள தேடி ஓடி இருக்காங்க. ஆனா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியா போலீஸ்ல கொண்டு போய் விட்டுலான்னு முடிவு பண்ணப்பதான் எங்க அம்மா, வேண்டாங்க, இந்த குழந்தைய ஆண்டவன் நமக்காக கொடுத்திருக்காரு, அதனாலதான் இங்க இத்தனை கடைங்க ஆளுங்க இருந்தாலும் அந்த பொம்பளை நம்ம கிட்ட கொடுத்துருக்கா, அதனால நாமளே இவனை நம்ம பிள்ளையா வளர்த்துக்கலாம். இவனை பார்த்தாலும் எனக்கு என்னவோ யாரோ குழந்தையா நினைக்க தோணல, என் வயிற்றுல பிறந்த குழந்தையா தான் நினைக்க தோணுதுன்னு திரும்ப அவங்க வந்து கேட்டா கொடுக்கலான்னு அதுவரை நாமளே இவனை வளர்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்னிலிருந்து நானும் இந்த வீட்டு பிள்ளை ஆயிட்டேன். எங்க அண்ணா, என் தங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டாங்க. எங்க அப்பா என்னையும் நல்லா படிக்க வச்சாரு. நான் பிடெக் சேரும்போது பணத்துக்காக எங்க அப்பா எங்க கடையை அடமானம் வச்சாரு. அந்த கடனெல்லாம் எங்க அண்ணா தான் கட்டினாரு தெரியுமா. எங்க அண்ணியை வெறும் கையோட வந்தவன்னு உங்க அம்மா சொல்றாங்களே, அவங்க ஒன்னும் வெறும் கையோட வரல. அவங்க வீட்டுல அவங்களுக்கு 30 சவரன் நகை போட்டாங்க. எங்க அண்ணி அதெல்லாம் கூட எங்க கடன் அடைக்க எங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனா எங்க அப்பா அதை எப்படியாவது மீட்டு கொடுத்துட்டோன்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரே தவிர அப்ப கூட என்கிட்ட அவங்க கேட்கல. இப்ப கூட என் தங்க கல்யாணத்தை நான் தான் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அவங்க, நீ சங்கடப்படாதப்பா, உனக்குன்னு குடும்பம் வந்துடுச்சு, அதை பாருன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன வேற்றுமையா எப்போ நினைச்சதே இல்லை. அதனால தான் உங்ககிட்ட கூட இதுவரை நான் ஒரு அனாதைன்னு அவங்க சொல்லல. எனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு. நான் என் தங்க கல்யாணத்தை நடத்தணும், எங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், எங்க அண்ணி அண்ணா கூட ஒத்துமையா இருக்கணும், என் அபிக்குட்டியை நல்லா படிக்க வைக்கணும். இதுதான் என் கனவே. இதுல யார் குறுக்க வந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம்தான் என்றான். என்னங்க, ஏன் குடும்பம்னு பிரிச்சு பேசுறீங்க, நம்ம குடும்பம்னு சொல்லுங்க என்றாள் வனிதா. அவளை வாசு ஆச்சரியமாக பார்க்க, ஆமாங்க, இது என்னோட குடும்பம். இவங்க ஏன் மாமியார் மாமனார், இது என்னோட நாத்தனார். இவர் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அண்ணாதான். இது என் அக்கா, இவன் என் குழந்தை. இவங்களை விட்டுட்டு இனிமே என்னாலையும் இருக்க முடியாது. இவங்க அன்பை இந்த 3 மாசமா அனுபவிச்ச எனக்கே எப்படி இருக்குன்னா, இத்தனை வருஷமா அதுல மூழ்கி இருக்கிற நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. அவங்க கிட்ட இருந்து உங்களை பிரிச்ச பாவம் எனக்கு வேண்டாம். அம்மா, தயவு செஞ்சு எங்க குடும்பத்தோட என்னை ஒத்துமையா வாழ விடுங்க. போதும், உங்க பேச்சை கேட்டு நான் குழம்பி தவிச்சது. இனி நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்று கையெடுத்து வணங்கினாள். ராஜி ஆடி போக, என்னம்மா வனிதா, பெரியவங்களை அப்படி பேசுற? 1000 இருந்தாலும் அவங்க உன் அம்மா, அவங்களுக்கு உன் மேல பாசம் அதிகம், அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்கள மரியாதை இல்லாம பேசுறது தப்புமா என்றாள் கோதாவரி. இல்ல சம்மந்தி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பிள்ளைங்களை பெத்து வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழியா காட்ட வேண்டியது நம்ம கடமை தான். ஆனா அதுல அவங்கள தனியா போக விடணும், சுதந்திரமா இருக்க விடணும். அதை விட்டுட்டு அந்த வழியில அவங்களோட சேர்ந்து நாமளும் போய் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. பொண்ணை கட்டி கொடுக்க வரைக்கும் தான் அவ ஏன் பாதுகாப்புல இருக்கணும். அப்படிதான் அவளும் இருந்தா. இனிமே அவ உங்க வீட்டு மருமக, உங்க மகனுக்கு பொண்டாட்டி. இனிமே அவளோட குடும்பம் இதுதான்.
இங்க நான் வந்து என் அதிகாரத்தை செலுத்தி அவளை இங்கிருந்து பிரிக்க நினைக்கிறது தப்பு. நான் கிளம்புறேன். என் மருமக முழுகாம இருக்கா. அவ தான் அங்க தனியா எல்லாம் செய்யணும். இனிமே நான் அங்க போய் அவளை பாத்துக்கிறேன். என் மருமக வளகாப்புக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். அவளை சந்தோஷமாக வழி அனுப்பி விட்டு உள்ளே வந்த அனைவரையும் பார்த்து கையெடுத்து வணங்கிய வனிதா, நான் ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க என்றாள். ஏய், என்னம்மா நீ எதுவும் தப்பு பண்ணில்ல. உன்னை மருமகளாடைய நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ எப்பவும் போல இங்க ஃப்ரீயாரு. இது எப்பவும் உன் வீடுதான் என்று அவளை வாரி அணைத்தாள் கோதாவரி. சரியத்த, அப்ப இன்னைக்கு ராத்திரிக்கு நானே என் கையால சமைச்சிடுறேன். என்ன செய்யட்டும்? சப்பாத்தி செஞ்சு குருமா செஞ்சிடவா என்றாள். அட கடவுளே என்று வாசு தலையில் கையை வைத்துக் கொள்ள அனைவரும் கலகலவென சிரித்தனர். இத்துடன் புகுந்த வீடு கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.